இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் வந்து அந்த வயசான அந்த இம்மார்ட்டல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மிஷின் கொடுத்தது வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஐஸ் பிளாக்கையுமே வந்து கேட்டிங்கன்னு சொல்லி என்னோடய டிஸ்பிள் வந்து சொன்னான். அதனால் நான் வந்து உங்களுக்காக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஐஸ் மவுண்டைன் வந்து எடுத்து வைப்பான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா அந்த பூச்செடி அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா ஹெர்ப்ஸையுமே வந்து ஹீரோ வந்து வெட்டி தள்ளிட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கிடுவார். அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டுத்துக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அது வந்து நல்லா ட்ரெஷர் லைக்கான ஒரு திங்ஸ். அதையும் வந்து ஹீரோ வந்து இப்படி அசால்ட்டாக வந்து வெட்டி தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க வச்சோடனே வந்துட்டு சூப்பர், இது வந்து ஐஸ் மேக் பண்ணி எனக்கு கொடுத்துட்டே இருக்கும் போல், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆக்சுவலாக இது அப்படி கிடையாது சார், இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து பல வருஷங்கள் வெயிட் பண்ணால் தான் வந்து இதில் ஒரு பிளாக்கான ஐஸ் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். இப்படியுமே வந்து அது லிக்விட் டைப்பில் தான் வந்து கொடுக்கும். அது வந்து கூலிங்காக இருந்தாலுமே வந்து அதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து எடுக்கும். இவ்வளோ வருஷங்களில் வந்து எனக்கே வந்து அது கம்மியாக தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ் பிளாக் வந்து ஹீரோ பார்த்தோன்னே வந்து ஹீரோ இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அது அந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு பார்த்தோன்னே வந்து ஷாக்காக இருக்குது. என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இவ்வளோ நாட்கள் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு நீ ஒரே ஒரு ட்ராப் வந்து கொடுத்த, ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்து என்னை நக்க விட்டுட்ட. ஆனால் இப்போது அந்த கடவுளை பார்த்தோன்னே வந்து அவரோட மனசை வந்து நல்ல இடம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீ வந்து இத்தனை இடத்த வந்து அவருக்காக பண்ணிகிட்டு இருக்கியா, நீ எவ்வளோ பெரிய சுயநலம் பிடிச்ச ஒரு ஐஸ் ஸ்டோன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான பொருளை வாங்கிட்டு அதுக்கு நான் வந்து ரிட்டனாக வந்து எது கொடுக்கணும், நான் வந்து இப்படி கொடுக்காம இருக்கிறது நல்லா இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள்டத்துக்கும் வந்து ஷாக்காக இருக்குது. இந்த மாதிரி அந்த கடவுளை வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்டு வந்து நம்மளை சோதிக்கிறாரு. நம்ம மட்டும் இப்போ ஏதாவது வேணும்னு சொல்லிட்டா வந்து நான் வந்து சுயநலவாதியாக வந்து மாறிடுவேன். அதுவே வந்து வேணான்னு சொல்லிட்டா நான் ஒரு கிரேட்டஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்து ஒரு பேம்பு கொடுத்தீங்களா, அது வந்து நான் ப்ளே பண்ணுற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரிப்பேர் ஆகிருந்து, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி இவ்வளோ பெரிய ஒரு ஐஸ் ஸ்டோனுக்கு பதிலாக வந்து இந்த இம்மோர்டல்ஸ் வெறும் இந்த பேம்பு குச்சி இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்பவுமே வந்து ரொம்ப ஒரு பரந்த மனசு கொண்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அந்த வயசான இம்மோர்டல் வந்துட்டு மாஸ்டர்லி நான் வந்து இது கேட்கக்கூடாது, எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் வந்து எனக்கு கைடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிசிபிள் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர்லி வந்து இம்மோர்டல் அந்த கல்டிவேஷன் எடுத்தாலே வந்து அவர் அதை பற்றி எதுவுமே வந்து பெருசாக பேச மாட்டார். பட் இவர் வந்து இப்படி கேட்கும்போது மாஸ்டர்லி வந்து இதுக்கு என்ன விதமான ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோன்ட்டு சரி நான் உங்களை கைடு பண்ணுறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது பேர் ஜீதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் சைனாவில் அது வந்து ஒரு பழங்காலமான ஒரு இசைப்பொருள். அது வந்து ஹீரோ அப்படி காமிச்சோடனே வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி வாசிக்கிறது கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ சூப்பர், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் கூட வந்து சேர்ந்து வாசிப்பேன்னு சொல்லிட்டு சரி நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 2 பேரும் சேர்ந்து வாசிக்கக்கூடாது, நீ உங்கள் முதல்ல வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைப்பார். இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி வந்து அவங்க வாசிப்பாங்க, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ சொன்ன மாதிரியே வந்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிப்பான். அப்படி வாசிக்க ஆரம்பித்து அவன் கையெத்த அதில் வச்சனே வந்து அவனோட கியூ எனர்ஜிலாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கீழே வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அவன் டிசிப்ளின்ட்டு என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது இப்போ ஏற்பட்ட ஒரு ஜைதர் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கணும்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி கியூவை வந்து கொடுத்து தான் இப்படிக்குமே வந்து ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு உயிர் இருக்கிற மாதிரி. இதுவே அந்த இம்மோர்டல் கிட்ட இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பவர் தான், ஆனால் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த இதுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும்.
ஆக்சுவலாக அது வந்து ஒரு இருக்கிற ஒரு பொருளை வாசிக்கிற மாதிரி. ஸோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற குருவிகள், அந்த மரங்கள் எல்லாமே வந்து அந்த இசையை வந்து ரொம்ப ரசிக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்து மியூசிக்கை வந்து ஃபினிஷ் பண்ணோடனே வந்து எப்படி இருந்தது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சி பார்ப்பார். ஹீரோ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி வந்து இதை கற்றுக்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கோம். ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஏம் பண்ணுறது எல்லாமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து எதுவுமே கொடுக்காது. ஹீரோவுக்கு வந்து நார்மலான ஒரு ரூக்கி எப்படி வந்து வாழ்வானோ அந்த மாதிரி ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூசிக் வாசிக்கிறது, இந்த ஏதாவது திங்ஸ் பண்ணுறது, அப்புறம் சமைக்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அதெல்லாமே வந்து ஹீரோ பண்ணாவே வந்து அது ஒரு காட் லைக்காக வந்து மாறிடும். ஆனால் இது வந்து ஹீரோவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்க ஆரம்பிக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆர்வத்தோடு வந்து அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்து அதை வாசிக்க ஆரம்பித்தோடனே வந்து ஹீரோவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹெவன் கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இவங்க இருந்துட்டு இவங்களோட எல்லாமே வந்து டோட்டலாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி அவங்க வந்து ஒரு பேட்டில் கிரவுண்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸுக்கு வந்து இவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து கொடூரமான முறையில் வந்து அடிச்சுட்டு சாகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கில்லிங் இன்டென்ட் வந்து நிறைய வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் மாஸ்டர் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, இல்லை நம்ம இங்கேருந்து போகவே முடியாது, இது வந்து வேற ஒரு இல்லத்தில் இருக்கும், இங்கே நடக்கிறது வந்து நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் வந்து இவனை மாஸ்டர் வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்க. இப்போ திரும்ப வந்து நார்மலான லைஃப்க்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிற இடம்லாம் வந்து லைட்டாக டார்க்காக மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பாட்டை முடிச்சுட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதோட பேர் வந்து ஆம்புட்ஸ் ஸ்பேம் டென்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல வேலை நான் அந்த விஷயம் வந்து என்னை அட்டாக் பண்ணும்போது நான் எந்த மூமெண்ட்டுமே பண்ணல, அப்படி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என் உடம்பு எலும்பு எல்லாமே வந்து வேனிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு, ஆனால் இது மட்டுமே வந்து நான் உங்களுக்கு பண்ணால் பத்தாது, நான் ஏன் வந்து நான் இப்போ வாசித்தது வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருப்பான். இப்போ அதே சமயத்தில் சீனங்கட்டை ஹீரோ கிட்ட வந்து அந்த ஹேர்ப்ஸ் ட்ரெஸ்ஸரெல்லாம் கொடுத்துருப்பாள் ஒருத்தி, அவளோட செட்டில் காட்டுறாங்க. அவனோட அப்பா வந்து பிரேக் த்ரூ ஆகிற டைமில் வந்து இருப்பார். அப்படி இருக்கும்போது வந்து எல்லாத்தோட கியூவையுமே வந்து ஹெல்ப் பண்ணி அப்படி இப்படி பண்ணி தான் வந்து அவரை பிரேக் த்ரூவே வந்து பண்ண வைப்பாங்க. பிரேக் த்ரூ பண்ணோடனே வந்து அவங்க அப்பா வந்து வெளியில் வந்தோடனே வந்துட்டு அவரோட தோற்றமே வந்து ஒரு ஈவில் மாதிரி இருக்கும். அவங்க அப்பா வந்துட்டு, இல்லை பின்னாடி போ, நான் வந்து இன்னுமே வந்து பிரேக் த்ரூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கல, இது வந்து என்ன டேக் ஓவர் பண்ண பார்த்துட்ருக்கு, சீக்கிரமாக போய் அந்த ஹை கிரேட் ட்ரெஸ்ஸர் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா நான் வந்து அது ஒருத்தரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது ஒருத்தர் கொடுத்துட்டியா, சரி பரவாயில்ல, இன்னொரு பொருள் சொல்ல அதுவும் வந்து நான் கொடுத்துட்டேன், என்னது ட்ராகன் ஹெப்பு அதுவும் கொடுத்துட்டேன், என்ன எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், எதுக்கு கொடுத்த, ஏன்னா அவர் வந்து ஒரு கடவுள், அவர் வந்து கேட்டு நம்மளால் வந்து எதையுமே வந்து மறுக்க முடியாது, அதனால தான் அவர் கேட்டதை வந்து நான் கொடுத்துட்டேன். சரி, என்னோடய மகளை வந்து சின்ன வயசுலேயே வளர்த்த வந்து அவள் இப்படி இன்னசென்ட்டாக இருந்து ஒரு சின்ன ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட போய் ஏமாந்துட்டான், சரி விட்டு நான் எப்படியாவது என்னோடய கல்டிவேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் அவனை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, என்ன ரிட்டர்னாக நீ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, இதுதான்ப்பா அது டீ, இது வந்து சாதாரணமான டீ கிடையாது, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் டீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஸ்ஸரை கொடுத்துட்டு நீ வந்து இந்த வெறும் இந்த ஸ்பிரிச்சுவல் டீ மட்டும் தான் வாங்கியிருக்கியா, நீ ரொம்ப மோசமாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கைலாம் வந்து நீங்களே வந்து இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணி காட்டினோடனே வந்து அவகிட்ட இருக்கிற எல்லா ஒரு ஈவில் எனர்ஜியுமே வந்து அங்கேருந்து போயிடுது. அப்படி போனோடனே வந்து இவனுக்கே வந்து நினைக்கிறான், ஜஸ்ட் அந்த டீயோட ஸ்மெல்லியே வந்து என்னோடய ஈவில் தாட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ஒருவேளை இது உண்மையாலே வந்து ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் வந்து டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மகள் வந்து போட்டு கொடுத்து இவன் வந்து குடிக்கிறான். அப்படி குடிச்சோன்னே வந்து இவனுமே வந்து கான்சியஸ்னஸுக்கு வந்து போகிறான். இவனோட சின்ன வயசில் நடந்த எல்லாத்துமே வந்து இவனுக்கு திரும்ப வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அவனோட சின்ன பொண்ணு வந்து அவங்ககிட்ட வந்து அப்பான்னு சொல்லி ஹக் பண்ணுற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்க, என்னோடய மகள் வந்து ரொம்பவே வந்து நல்லா வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, மகளே நீ வந்து அதை கொடு, நான் இன்னும் சொல்லி வந்து அது தெளிவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அது வந்து தெளிவாக பார்த்துக்க வந்து அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு டீ கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா இது வந்து நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இதுவே வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுவே போதும், இது இருந்தாவே வந்து நம்ம நிறைய தடவை வந்து பிரேக் த்ரூ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு பற்றி நீ இன்னுமே வந்து சொல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த எக்ஸ்பர்ட் வந்து குவைட் லைஃப் மட்டும்தான் வந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவார். அவர் வந்து அதிசயம் வந்து வெளியிலேயே வரமாட்டார், எப்பாச்சும் அப்பப்போ தான் வருவார், மற்றபடி அவர் வந்து அவரோட நாட்கள் எல்லாமே வந்து அந்த வீட்டில் மட்டுமே தான் கழிப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பற்றி அவன் விசாரிச்சுட்டு இருப்பான், ஹீரோ என்ன, ஹீரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கட்டை
அந்த ஈகிள் டீமனை வந்து போட்டு தள்ளினதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த சின்ன பொடி டீமன்ஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு நான் தான் அடுத்த டீமன் கிங், இல்லை நான் தான் அடுத்த டீமன் கிங்னு வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்க. அவங்களுக்குள்ளே வந்து சில கிளாஷ் வந்து நடக்குது. இந்த மாதிரி ஈகிள் டீமனே போயாச்சு, அடுத்த டீமன் வந்து நான் தான், உன்ன மாதிரி ஸ்லேவெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கட்டிங் தான் வந்து அந்த பவரில் இருக்கணும்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டு இருக்கா. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து சென்ஸ் ஆக அவங்கள்ட்ட இருந்துட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. நான் வந்து உன்னை அப்புறமேல் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த தங்கச்சி ஃபாக்ஸ் தான் வரும். அந்த தங்கச்சி ஃபாக்ஸோட 6 டெயில் வந்து 7 டெயிலாக வந்து எவால்வ் ஆனங்காட்டி வந்து அவளோட பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டீமன்ஸ் எல்லாமே பார்த்து பயப்படுற அளவுக்கு. ஆனால் இது வந்து அவளுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் தான் வந்து அவள் சிஸ்டர் வந்து பார்த்துட்ருக்க, அக்கா நீ வந்துட்டியா, நான் இவ்வளோ நாட்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஈகிள் டீமனெல்லாம் வந்து என்னை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஈகிள் டீமன் அப்போ உன்னை வந்து கண்டிப்பாக யாராவது வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மைதாக்கா நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஸ்மார்ட் கிடையாது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே ஈகிள் டீமனை வந்து கொன்று சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. என்னது செத்துட்டானா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் செத்துட்டான், இன்னும் ஒரு 2 நாளில் வந்து அது சாப்பாடு பொருளாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இதுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்துக்கும் வந்து மாஸ்டர் தான் காரணம். அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அவரோட மூமெண்ட் வந்து சாதாரணமான ஆட்கள்னால வந்து கணிக்க முடியாது. அவரோட எண்ணம் இப்போ என்னென்னா வந்து உனக்கு வந்து உணவு கொடுக்க சொன்னார். உணவு கொடுத்துட்டு நீ வந்து சக்தியாக மாறுவ. அப்படி மாறினா வந்து எப்படி இல்லீகலாக வந்து இந்த டீமன்ஸ் எல்லாமே வந்து சில சேஷ்டைகள் பண்ணிகிட்டு இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நீ கட்டுப்படுத்தி குட் டீமன்ஸாக வந்து மாற்றி வை. ஸோ நெக்ஸ்ட்டு டீமன் லாடாக வந்து நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் டீமன் லாடாலாம் மாற மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ 6 டெயிலேருந்து 7 டெயிலாக மாறிட்டேன், நீ எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க, யோசிச்சு பாரு, நீ மட்டும் மாஸ்டர் பக்கம் நின்னீன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீங்கள் ஏன் வந்து டீமனாக மாறக்கூடாது, டீமன் கிங்காக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து மாஸ்டர் கூட இருக்கிறேன், நான் வந்து அவர் பர்மிஷன்லாம் வந்து சும்மா வெளில போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் உன்னை வந்து டீமன் கிங்காக ஆக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரியே வந்து அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து அவள் கொடுக்காம ஒரு பவுல் ஆஃப் சூப் வந்து அவளோட தங்கச்சி கொடுக்க, தங்கச்சி வந்து அதை குடிக்கிறா. குடித்ததுக்கப்புறமே வந்து இப்போ இதோடய வந்து இந்த பாட் முடிதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இருக்கும் எபிசோட், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாட் லிமிட் வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.